வாழைப்பழத்தை உரிக்கும்போது அதில் சில பழங்கள் இயற்கையாகவே இரட்டையாக ஒட்டிக்கொண்டிருக்கும். அந்த பழங்களை சாப்பிடக்கூடாது என்று ஒதுக்கி விடுவார்கள். இது மிகப்பெரிய அறியாமை தான். காரணம், வாழைப்பழம் உருவாகும் போது 2 பழங்கள் ஒட்டிக்கொள்கின்றன. அதனால் அப்பழத்தில் எந்த மாற்றமும் கேடும் இருப்பதில்லை. இரட்டைப்பழம் சாப்பிட்டால் இரட்டை குழந்தை பிறக்கும் என்ற மூட நம்பிக்கையால் அப்பழங்களை சாப்பிடாமல் ஒதுக்கி விடுகின்றார்கள். அதனால் பழங்கள் விற்பனையாகாமல் தேங்கிவிடுகின்றது. இரட்டை வாழைப்பழம் சாப்பிடுகிறவர்களுக்கு இரட்டை குழந்தை பிறக்கும் என்பது அறிவியலுக்கு எதிரான மூட நம்பிக்கை. நாம் சாப்பிடும் உணவு எல்லாம் செரித்த பின் இரைப்பை, பெருங்குடல், சிறுகுடல், மலக்குடல் வழியாக வெளியேறும். குழந்தை பிறப்பது கருப்பையில். கருப்பைக்கும் இரைப்பைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இரட்டை வாழைப்பழமே சாப்பிடாதவர்களுக்கும் இரட்டை குழந்தை பிறக்கும்போது இரட்டை வாழைப்பழத்தை சாப்பிட்டால் இரட்டை குழந்தை பிறக்குமா? இரட்டை பழத்தை சாப்பிடுகிறவர்களுக்கெல்லாம் இரட்டை குழந்தைகள் பிறப்பதில்லை. அப்படி பார்த்தால் குழந்தை இல்லாத பெண்கள் இரட்டை பழத்தை சாப்பிட்டு ஏன் முயற்சி செய்து பார்க்கவில்லை? இதுவே நடைமுறை உண்மை. ஒரே வயிற்றில் 4 குழந்தைகள் பிறக்கிறது. இதற்கென்ன இரட்டை வாழைப்பழமா காரணம்? நாம் சிந்திக்க வேண்டும்.